ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே இந்த நதி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒரே லிங்காக தான் வரும். அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தவறாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறேன்னா, பிக்சல் லேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். நான் திருப்பி சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, புதுசாக எடிட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வச்சுட்டு கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியலில் 4-5 பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் அந்த போட் இமேஜ்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த போட் இமேஜை நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணிவிட்டு வேணும்னா க்ராப் பண்ணிக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த போட் இமேஜ் வந்து சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. சென்டராக பார்த்து வச்சதுக்கப்புறம் அந்த லேயருக்குள்ளே போய்ட்டு அந்த போட் இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. நியூ டெக்ஸ்ட்டை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் டெலிட் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸை வந்து இதில் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு தேவையான லைனை விட்டுட்டு மற்றதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதில் எனக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுல கீபோர்டு ப்ராப்ளம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 லைனில் வர மாதிரி ரிலீக்ஸை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ 2 லைன் வச்சா தான் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து இதில் கொஞ்சம் போல்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல, கப்பலில் வேணுங்கிற இடத்துல, போட்டில் வேணுங்கிற இடத்துல வச்சுட்டு ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபாண்ட்டை கொஞ்சம் போல்டாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குது. அந்த டிசைன் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு போல்டாக வச்சா தான் அந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து, அதாவது அந்த அங்கே ஒரு டெக்ஸ்ட் மூவ் ஆகுது அப்படின்னு தெரியுது. நீங்கள் இதே ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்குது. அதனால் போல்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த போட் அளவுக்கு தான் நம்மளுக்கு சைஸ் இருக்கணும். போட்டோட எச்சா வெளியவும் போகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்டை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. லேயர் சிம்பிளில் போயிட்டு அந்த போட்டில் வந்து லாக் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா போட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது நவுறாமல் இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு அந்த போட்டுக்குள்ளே வர மாதிரி அந்த ரிலீக்ஸை கரெக்டாக பார்த்து செட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் இதாகுது. சைஸ் கொஞ்சம் கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த போட் சிம்பிள் இருக்கும்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லாக் சிம்பிள் பக்கத்தில் ஒரு எடிட் சிம்பிள் இருக்கும். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த போட்டுக்கு மேலே, அதாவது கீழே இருக்கிற போட்டுக்கு மேலே இந்த போட்டு கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த ரிலீக்ஸுக்கு மேலே அந்த மேன் இருக்கிற மாதிரி, அந்த மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான். பேக்ரவுண்டு ட்ரான்ஸ்பரண்ட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண போட்டையும் லாக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஷேடோவையும் ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டும் பிளாக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு டிஃபால்ட்டுன்னு இருக்கிறதுல வந்து அல்ட்ரான்னு வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. இது சாங் ஃபுல்லாக இதே மாதிரி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். திருப்பி அந்த டபுள் டேப் பண்ணி அந்த பழைய ரிலீக்ஸை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லாத டெக்ஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு 2 லைனில் வர மாதிரி ரிலீக்ஸ் இங்கே மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இப்படியே இருக்கும். திருப்பி சேவ் ஐக்கான் கொடுத்து சேவஸ் இமேஜ் கொடுத்து நீங்கள் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து திருப்பி அதை டபுள் டேப் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ண ரிலீக்ஸ்லாம் இப்படி எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம அலைட் மோஷன் அல்ட்ராவில் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் உடையாது ஃபோட்டோ. அடுத்து வந்து அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆட்ஸ்லாம் ஓடும், நெட் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அதெல்லாம் ஓடாது. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்து கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. 3 பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்செர்ட் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு தான் இன்செர்ட் பண்ண போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு இமேஜை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லாவே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சூரியன் இருக்குல்ல, அந்த சன்ரைசஸ் வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. மூவ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சன்ரைசஸ் லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற கடைசியில் இப்படி வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் ஆட் பண்ணிக்கோங்க.
வெயிட் பண்ணுங்கள், நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சாங் முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணணும். அந்த இடத்துல மியூசிக் வருது, அதனால் நான் முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவை இல்லைன்னா கட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். கடைசியில் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால ஒரு 10 or 12 செகண்டுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எடிட் தான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த இமேஜையும் அந்த சாங் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ சாங்கை ப்ளே பண்ணுங்கள். எந்த இடத்துல ரிலீஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்ல, அதை கொடுத்துட்டு நம்ம பிக்சல் லேபில் எடிட் பண்ண இமேஜை வந்து இதில் இன்செர்ட் பண்ண போகிறோம். இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு நான் முன்னாடியே சேவ் பண்ணி வச்சேன், அதனால் தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் தேடி எடுத்துக்கிறேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்ல, அது வந்து கரெக்டாக அந்த ரேஷியோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்துக்கோங்க. அந்த பிஎக்ஸ்ன்னு இருக்கும்ல, அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் 355 வச்சுருக்கேன், அதை மறந்துடாதீங்க. கரெக்டாக வச்சுட்டு மூவ் பண்ணும்போது அது எங்கே வைக்கிறீங்களோ அந்த லைனுக்கு நேர், இந்த போட் எங்கே அந்த லைனுக்கு நேர், அதாவது இந்த வாட்டர் லைனுக்கு நேர் வைக்கிறீங்க அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இதிலேருந்து வெளியே வராமல் பேக் மட்டும் வந்து அப்படியே சாங்கை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் போட்டில் டைப் பண்ணியிருக்கேங்க அந்த ரிலீக்ஸ் எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடப் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிறது கொடுத்திங்கன்னா அந்த லைன் இருக்கிற வரைக்கும் அந்த இமேஜ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் அது எப்படி நீங்கள் எண்டிங் மூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ப்ளே பாஸ், அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்திங்கன்னா எண்டிங்க்கு போகும். லெஃப்ட் சைடில் கொடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்க்கு வரும். எண்டிங்கில் வச்சுட்டு நீங்கள் மவுஸ் மாதிரி இருக்கும்ல, அதை அப்படியே மூவ் பண்ணி அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து வச்சுருங்க. அந்த ரெட் கலர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த போட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். கடைசியில் வச்சுட்டு திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அடுத்த ரிலீக்ஸ் போட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் முன்னாடி நோட் பண்ண சொன்னேன் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மோட ரேஷியோ, அதை நோட் பண்ணி இந்த போட்டுக்கும் அதே ரேஷியோ வைங்க. 355 நான் நோட் பண்ணேன். 355 அப்படியே வச்சுட்டு மூவ் பண்ணும்போது கரெக்டாக அந்த போட்டை அந்த லைனுக்கு நேர் வச்சேன். இதே மாதிரி இந்த போட்டையும் அந்த லைனுக்கு நேர் வச்சுருங்க, வேர்வ்ஸ் லைனுக்கு நேர். திருப்பி ப்ளே பண்ணுங்கள். எது வரைக்கும் ரிலீக்ஸ் வருதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடப் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அந்த லைன் வரைக்கும் இமேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மவுஸ் வச்சு நீங்கள் மூவ் பண்ணி அந்த லைன் வந்து பிளாக் லைன் ரெட் கலர்லாம் வந்தால் தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுற பாருங்கள், வீடியோ வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். நான் ஃபுல்லாக எடிட் பண்ணல, நான் 2 போட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப டைம் இழுக்குது, அதனால் நான் 2 போட் மட்டும் ஆட் பண்ணி ஃபுல்லாக எடிட் பண்ணி காமிச்சிடுறேன். இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா திருப்பி ஃபஸ்ட்டே வந்துடுங்க, வீடியோ ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே இதில் வந்து அந்த ட்ரீ சிம்பிள் இருக்குல்ல, அந்த ட்ரீக்கு பின்னாடி போகிற மாதிரி நம்ம போட்டு போகணும். அதுக்காக நான் ட்ரீயை வந்து பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேக்ரவுண்ட் எரேசரில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பேக்ரவுண்டு இமேஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரீ இதுன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். வேறு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படி வேணும்னா நீங்கள் பேக்ரவுண்ட் எரேசர் ஆப்பில் போய் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு கீழே இருக்கிற ட்ரீக்கும் மேலே இருக்கிற ட்ரீக்கும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மூவும் கரெக்டாக பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்மும் கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாறி இருந்தாலும் வீடியோ வந்து நல்லா இருக்காது. அந்த போட் மூவ் ஆகும்போது நல்லாவே காட்டி கொடுத்துரும். இப்போ நான் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி போட் போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ ஃபீல் ஆகும் பாருங்கள். இப்போ நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மரத்துக்கு பின்னாடி போட்டு போகுது. இந்த பேக்ரவுண்டுக்கு மட்டும்தான் இந்த பிஎன்ஜி கொடுத்துருக்க, வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து க்ளவுட் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன், அதாவது க்ளவுட்ஸ் பிஎன்ஜி. போட் இமேஜும் நான் நிறைய கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு எல்லாமே ஒரு லிங்க் பண்ணிங்கன்னா அதில் பேக்கேஜ் அப்படியே கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே லிங்க் இருக்குது. கடைசியில் வீடியோ அந்த பேக்கேஜோட பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் அந்த பாஸ்வேர்டு என்னென்னு தெரியும். அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே இந்த க்ளவுட்ஸ், இப்போ நம்ம க்ளவுட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் க்ளவுட்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ தேடி எடுத்ததுக்கப்புறம் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு எந்த இடத்துல சைஸ் உங்களுக்கு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த க்ளவுட்ஸையும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் திருப்பி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வச்சதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த பாஸ் பட்டன்லேருந்து தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த தேர்டாக செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் போட்டிங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் அப்படியே வந்துடும். ஒரு க்ளவுட் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்து இப்போ நான் ரைட் டு லெஃப்ட் வர மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டேன், எண்டிங்கில் பாயிண்ட் ஆட் பண்ணி. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இது இருக்கும்ல, அதை வந்து இப்போ லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி மூவ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு லெஃப்டாக இருக்கிற இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு எண்டிங் பாயிண்ட்டு, எண்டிங்கில் வந்து ரைட் சைடு போகிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் வந்து கரெக்டாக மூவ் ஆகும். மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த க்ளவுட்ஸ் ஆல்சோ உள்ளே இருக்குது, நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதுக்கப்புறம் அந்த கிராஸ் அதாவது புல் இந்த முன்னாடி வந்து நம்மளுக்கு புல் இருக்குல்ல அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு மூக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக சைஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு அதாவது இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் இமேஜ் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்து இந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு எப்படி மூவ் ஆகிற மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுற மாதிரி வேணும். அப்போ நான் லெஃப்ட் சைடு எண்டிங்கில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் எண்டிங் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுற மாதிரி பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணோம்னா அந்த கிராஸ் அதாவது புல் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி எண்டிங்கில் வந்து நீங்கள் எப்படி லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடு மூவ் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் இப்போ இதையும் ப்ளே பண்ணும்போது அந்த புல்லு மூவ் ஆகும்போது அந்த பேக்ரவுண்டும் மூவ் ஆகும்போது வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எண்டிங்கில் பாயிண்ட் ஆட் பண்ணி லெஃப்ட் சைடு மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க பேக்ரவுண்ட் இமேஜ். அப்படி இல்லைன்னா ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மூவிங்க்கு வந்து பேக்ரவுண்டும் மூவ் ஆகும்போது அந்த புல்லும் மூவ் ஆகும்போது சூப்பராக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. வீடியோ ஃபுல்லாக அந்த ரிலீக்ஸ் எடிட் பண்ணாதனால இப்போ அந்த ரிலீக்ஸ் மூவ் ஆகலை. நான் 2 ரிலீக்ஸ் எடிட் பண்ணனால அந்த 2 ரிலீக்ஸ் மட்டும்தான் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் டவுன்லோட் அதாவது பிளாக் ஸ்பாட் லிங்க் இருக்கும். ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா அலைட் மோஷன் அதாவது மெட்டீரியல்னு கொடுத்துருப்பேன். அது கீழே அலைட் மோஷன் டவுன்லோட் ப்ரோ வெர்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த மெட்டீரியல் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாவே எல்லாமே டவுன்லோட் ஆயிரும். அது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்கு வந்து ஜிப் ஃபைலுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு அந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.